ஹே காய்ஸ், இப்போது டைம் என்னென்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock. இன்றைக்கி என்ன டே அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ட்ரிப்புக்கு போக போகிறோம். யார் கூட போக போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வெல்கம் டு தாரா டாக்ஸ். ஓகே, நம்ம இப்போ ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் சேர்ந்து வேனில் போகிறதா தான் பிளானு. நம்ம டேடி காரில் கொண்டு போய் நம்மளை அந்த வேனில் ஏற்றி விடுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேனையும் ரீச் பண்ணியாச்சு. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ரிப்பு வித் டீச்சர்ஸ் தான். அதாவது நம்ம மம்மி கூட வேலை செஞ்ச கொலீக்ஸ் அந்த டீச்சர்ஸுங்க கூடலாம் நம்ம வந்து ஒரு ட்ரிப் போக போகிறோம். எந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அண்ட் தனுஷ்கோடி. இங்கே தான் நம்ம ட்ரிப்பு போக போகிறோம். சைட்லலாம் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. 2 பக்கமும் தண்ணி, நடுவில் ரோடு, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போகிறது. எனக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக, பார்க்க ரொம்ப சில்லாக கூலாக இருந்தது. டீச்சர்ஸுங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல், அதனால் ஜஸ்ட்டு கிடைச்ச ஒரு 1 day ட்ரிப்பு மாதிரி அவங்கெல்லாம் கிளம்பி போனாங்க. நானும் என் சிஸ்டரும் மம்மி நாங்களும் கூட வரோம் அப்படின்னு கெஞ்சி கேட்டு நாங்களும் அந்த ட்ரிப்பை போய் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த ட்ரிப்பில் நம்ம என்ன பார்த்தோம், என்ன சாப்பிட்டோம், என்ன பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பன் பாலத்தில் இந்த நடுவில் இந்த ஷிப்பெல்லாம் வரும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்படுவோம்ல, அதெல்லாம் யூஸ்வலாக வருமா? ஆனால் நாங்கள் வந்த டயத்தில் அது வரலை. இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் தாண்டி கடல் அம்மா, this is Amma. This is Auntie. This is the whole teacher. Okay, பாப்பா. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் மம்மி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு எங்களையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் மம்மியும் இந்த மாதிரி ஏதாவது க்யூட்டாக பண்ணியிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 5 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆன் தி வேல வந்து இதெல்லாம் காமிச்சாங்க. பீச் வந்துச்சு, ஆனால் ஒரு பீச்சில் எங்களை உட்கார தண்ணியை நினைக்க முடியாது. அப்படி ஒரு ஒர்த்தான பீச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இவ்வளோ பீச்சை கடந்து அங்கே இருக்கிற ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இல்லை ஹைலைட் என்னென்னா, எங்கள் ஊர் சைடே கடல், ஆனால் அந்த கடல்லாம் வேணாம், எங்களுக்கு ராமேஸ்வர கடல்லாம் வேணும்னு அங்கேயே இவ்வளோ நேரம் அந்த கடலில் நாங்கள் பல தடவை போய் குளிச்சிருக்கோம். அதான் இந்த கடலில் தண்ணி தானே இருக்க போகுது, எந்த கடலில் குளிச்சே இல்லை. ஆன் தி வே நாங்கள் போகிறப்பயே அவ்வளோ சூப்பரான லொக்கேஷன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இதுலேயுமே எங்களால் போடுவாங்க, இது இல்லை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடம் அப்படி என்ன தான் இருக்குன்னு நானும் பார்க்குறதுக்காக போயிருக்கேன். எப்படிங்க இந்த தண்ணி இப்படி ப்ளூ கலரில் இருக்குது, வானம் தண்ணியும் பூமியும் செமையாக இருக்குது. இதுதான் ஆண்டவர் படைத்த படைப்பு போல. ஃபைனலி வி ரீச் தனுஷ்கோடி. என்னடா தனியாக நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, போஸு சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த லொக்கேஷனுக்காக சும்மா நடந்து சீன் போட்டுட்ருந்தோம். அப்புறம் கையில் நம்ம ஒரு 2-3 ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து நியர்பையாக இருக்கிற ஷாப்ஸில் ஆண்டவரை பற்றி அந்த ட்ராக்ஸையும் கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு 2-3 வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் நியர்பையாக இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கிறத நாங்கள் அங்கே பார்த்தோம். சாயில் நிறைய ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நிறைய சிப்பியால் செஞ்ச நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஹவுஸ் டெக்கரேஷன்ஸு, இல்லை மிரரு, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்களும் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து தனுஷ்கோடி பார்த்துட்டு ரிட்டன் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆன் தி வேல அதே மாதிரி 2 சைடும் வாட்டர் இருக்கும், நடுவில் இது இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டெம்பிள் பேர் எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாலாம் எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அந்த டெம்பிள் வந்து அந்த கடல் இருக்குல்ல, அதுக்கு நடுவில்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சரி நம்மளும் போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அப்படியே நாங்கள் நியர்பையாக ஒரு இடத்துல டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பை பாய்.